ஆக்கூர் அருள்மிகு தாந்தோன்றீஸ்வரர் திருக்கோயில். ஆதி காலத்திலெல்லாம் இறைவன் நேரில் வருவதுண்டு. மேலும் பக்தியுடன் இறைவனை மனதில் தீர்க்கமாக நினைப்போர் கனவில் தூங்கும் போது இறைவன் வந்து அவர்கள் பிரச்சனைக்கு உரிய தீர்வை சொல்வதுண்டு. அப்படி இறைவனே நேரில் வந்து மன்னனின் நோயை குணப்படுத்தி சுயம்பாய் தோன்றிய ஆலயத்தையே இந்த வாரம் மனம் தேடும் ஆலயத்தில் காண இருக்கின்றோம். தென்னாட்டு சிவத்தலங்களில் காவிரியின் தென்கரையில் 190 சிவத்தலங்களில் 46வது தலமாக விளங்குவது திரு ஆக்கூர் திருத்தலமாகும். மயிலாடுதுறை மாவட்டத்தில் தரங்கம்பாடி வட்டத்தில் உள்ளது ஆக்கூர். மயிலாடுதுறையில் இருந்து தரங்கம்பாடி வழி காரைக்கால் நாகப்பட்டினம் செல்லும் முக்கிய சாலையில் சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த ஆலயம். மூலவர் தாந்தோன்றியப்பர் சுயம்புநாதர். உற்சவர் 1000ல் ஒருவர். அம்மன் வாழ்நெடுங்கண்ணி. தலவிருட்சம் கொன்றை, பாக்கு, வில்வம். தீர்த்தம் குமுத தீர்த்தம். ஆகமம் காரண ஆகமம். பழமை 1000 வருடங்களுக்கு முன். புராண பெயர் யாருக்கு ஊர். இது தேவார பாடல் பெற்ற திருத்தலம். பாடியவர்கள் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர். இது ஒரு சிறந்த பரிகார ஸ்தலமாகும். இத்தலத்தில் சுவாமிக்கு அம்பாள் வலது பக்கத்தில் மனக்கோலத்தில் அருள் பாலிக்கிறார். திருமணம் ஆகாதவர்கள் இங்கு நடைபெறும் சுயம்பரம் பார்வதி ஹோமத்தில் கலந்து கொண்டால் திருமணம் நிச்சயம் ஆகும் என்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் சந்தான கோபாலகிருஷ்ணன் ஹோமம், நவகிரக சாந்தி ஹோமம், தனாகர்ஷண ஹோமம், துர்கா சப்தசதி ஹோமம், சூலினி துர்க்கை ஹோமம், வராக ஹோமம், கூர்ம ஹோமம் என பல்வேறு யாக பூஜைகள் சிறப்பாக நடைபெறுகிறது. இந்த பூஜைகளில் கலந்து கொள்ளும் பக்தர்களுக்கு சகல நன்மைகளும் கிடைப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஆவாகனாதி யோனிமுத்ராம் பிரதர்ஜார்க்கியந்தத்வா பிரதமாவரணே ஈசானமூர்த்தாதிभ्यो நமः அம்பிகாதிभ्यो நமः கணாம்பிகாதிभ्यो நமः பிராம்யாதிभ्यो நமः खड्गादिभ्यो நமः பிரதமாவரணாதி பஞ்சாவரண தேவதா சகிதாய. சிறப்புலி நாயன்மார் பிறந்து வாழ்ந்து முக்தியடைந்த தலம் இது. இத்தலத்தில் 60ஆம் கல்யாணம் செய்வது மிகவும் சிறப்பு. காலபைரவருக்கு தேய்பிறை அஷ்டமியில் சகஸ்ரநாம அர்ச்சனை சிறப்பாக நடைபெறுகிறது. இத்தல முருகப்பெருமானை அருணகிரிநாதர் தன் திருப்புகழால் பாடியுள்ளார். அகத்தியருக்கு சிவன் திருமண கோலம் காட்டிய தலங்களுள் இதுவும் ஒன்று. பொதுவாக யாரும் பேசும்போது 1000ல் ஒருவன் அவன் என புகழ்ந்து சொல்வதை கேட்டிருப்பீர்கள். ஆனால் இங்கு இறைவனே தன்னை 1000ல் ஒருவன் என கூறிய சுவாரஸ்யமான வரலாற்றை தற்பொழுது காணலாம்.
ஒருமுறை சோழ மன்னன் கோச்செங்கட் சோழனுக்கு வயிற்றில் குன்மநோய் எனப்படும் அல்சர் வியாதி வந்தது. இதனால் மன்னன் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி உண்ண முடியாமல் உறங்க முடியாமல் பலவிதமான சிரமத்தை அனுபவித்து வந்தார். அதனால் மன்னன் இறைவனிடம் மனதார வேண்டிய போது திடீரென ஒரு அசரீரி குரல் கேட்டது. எந்த இடத்தில் 3 விருட்சங்கள் உள்ளதோ அங்கு கோயில் கட்டு, நோய் தீரும் என்றது அந்த அசரீரி குரல். பல ஊர்களில் தேடியும் அப்படி ஒரு இடம் இருப்பதாக தெரியவில்லை. ஆனாலும் மனம் தளராத மன்னன் இறுதியில் இத்தலம் வந்தபோது அசரீரி வாக்கின்படி கொன்றை, பாக்கு, வில்வம் என்று 3 விருட்சங்கள் ஒரே இடத்தில் இருப்பதை பார்க்கின்றார். உடனே இதுவே அந்த இடம் என்று முடிவு செய்து ஒரு சிவாலயம் கட்ட நினைக்கிறார். ஆனால் தடை வருகிறது. எதனால் தன்னால் கோவில் கட்ட முடியவில்லை என சிவனிடம் மன்றாடி மீண்டும் கேட்கிறார். அதற்கு இறைவன் கனவில் தோன்றி 1000 அந்தணர்களுக்கு அன்னதானம் செய்தால் தடை நீங்கும் என்று கூறுகிறார். அதன்படி 48 நாள் அன்னதானம் செய்கிறான் மன்னன். ஆனால் இதில் ஒரு குறை வருகிறது. ஒவ்வொரு நாளும் 1000 இலை போட்டால் 999 பேர்தான் சாப்பிடுகிறார்கள். ஒரு இலை மீதம் வந்து கொண்டே இருந்தது. மன்னன் மிகுந்த வருத்தத்துடன் இறைவனிடம் சென்று, ஏன் இந்த சோதனை? 48 நாட்களும் 1000 பேர் உணவு உண்டால்தானே என் எண்ணம் நிறைவேறும். ஆனால் தினமும் ஒரு ஆள் குறைகிறார்களே, இதற்கு தாங்கள்தான் ஒரு வழி சொல்ல வேண்டும் என்று கெஞ்சுகிறார். மன்னனின் குரலுக்கு செவிசாய்க்கிறார் சிவபெருமான். அதன்படி 48வது நாள் 1000 இலை போடப்பட்ட போது அந்த 1000 இலையிலும் ஆட்கள் அமர்ந்திருந்தார்கள். யார் அந்த 1000வது நபர் என மன்னன் ஆர்வத்தில் சென்று பார்த்தார். அங்கு 1000வது இலையில் 1000ல் ஒருவராக சிவபெருமானே வயதான அந்தணர் ரூபத்தில் அமர்ந்திருந்தார். மன்னன் அவரிடம் சென்று, ஐயா, தங்களுக்கு எந்த ஊர் என்று கேட்டார். அதற்கு வயதான அந்தணர், யாருக்கு ஊர் என்று மறு கேள்வி குதர்க்கமாக கேட்கிறார். மன்னனையே எதிர்கேள்வி கேட்ட காரணத்தினால் அந்த வயதானவரை அடிப்பதற்காக சிப்பாய்கள் விரட்டுகின்றனர். ஓடிச் சென்ற வயதான அந்தணர் அங்கிருந்த ஒரு பிரம்மாண்டமான புற்றில் ஏறி குதித்து விடுகிறார். அதனால் அவரை பிடிப்பதற்காக புற்றை கடப்பாறையால் இடித்துவிட்டு நீக்கி பார்த்தபோது உள்ளே ஒரு அழகான சிவலிங்கம் இருக்கிறது. அவரே இத்தல மூலவர், தான் தோன்றீஸ்வரர். ஆயிரத்தில் ஒருவராக ஈசன் வந்து சுயம்பாக தோன்றியதால் மூலவர் சிவபெருமானின் திருநாமம் தான் தோன்றீஸ்வரர். உற்சவர் திருநாமம் 1000ல் ஒருவர். கடப்பாறையால் புற்றை குத்திய போது கடப்பாறை லிங்கத்தின் மீது பட்டு விடுகிறது. கடப்பாறை பட்ட அடையாளமாக இன்றும் கூட லிங்கத்தின் தலைப்பகுதியில் பிளவு இருப்பதை காணலாம். கோவில் உள்ளே செல்லும் போது நுழைவு வாயிலில் சிவபார்வதி, விநாயகர் மற்றும் முருகர் குடும்ப சகிதமாக அற்புதமாக காட்சியளிக்கிறார்கள். அதை கடந்து உள்ளே செல்லும் போது ஆலயத்தின் பழமையும் அமைதியும் மனதை தியான நிலைக்கு கூட்டிச் செல்கிறது. கோவில் ராஜகோபுரம் 3 நிலைகள் மற்றும் 7 கலசங்களுடன் அற்புதமாக உள்ளது. ஆலயம் உள்ளே இருக்கும் தூண்கள் மிகவும் அழகாக உள்ளது.
பிரகாரத்தை சுற்றி வருகையில் கிராமத்து மண் வாசனையும் அங்குள்ள செடிகளும் இயற்கையோடு இறைவனை தரிசிக்கும் பேரின்பத்தை தருகிறது. இது ஒரு மாடக்கோவில் என்பதால் படியேறி செல்லும் வகையில் கட்டப்பட்டுள்ளது. மங்கள விநாயகர் அருள் பாலிக்கின்றார். இத்தலத்தில் எண்ணற்ற தெய்வங்களை தரிசிக்க முடிகிறது. தனி சன்னதி கோவிலாக சிவகாமி நடராஜர் உள்ளனர். இது தவிர துவாபர பாலகர், காலபைரவர், பைரவர், சூரியன், பில்வநாதர், வாஞ்சிநாதர், விஸ்வநாதர், விஷாலாட்சி, நால்வர், தட்சிணாமூர்த்தி, கன்னி மகா கணபதி, ஐயாரப்பர், சூரியலிங்கம், பாலமுருகர், அருணகிரிநாதர், சந்திரலிங்கம், கஜலக்ஷ்மி, வாயுலிங்கம், கைலாசநாதர், காமாட்சியம்மன், மகா கணபதி, மகா சரஸ்வதி, வள்ளி, முருகன், தெய்வானை, சப்தமாதர்கள் ஆகியோர் அருள் பாலிக்கின்றனர். இத்தலத்தில் எங்குமில்லாத அதிசயமாக சுந்தரர் தனது இரு மனைவிகளுடன் காட்சி தருகிறார். சிவபெருமானையே நண்பராக கொண்டவர் சுந்தரர். சுந்தரருக்காக ஒரு சமயம் சிவபெருமான் தானே நேரில் தூது சென்று பறவை நாச்சியாரை சமாதானம் செய்துள்ளார். நால்வரில் மிகவும் முக்கியமானவர் சுந்தரர். இத்தலத்தில் பறவை நாச்சியார் மற்றும் சங்கிலி நாச்சியாருடன் அருள் பாலிக்கிறார். ஆகவே இது கணவன் மனைவி ஒற்றுமைக்கான ஸ்தலம் என்கிறார்கள். வாழ்வில் என்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு தீர்வு ஆலய வழிபாடுதான். அதுவும் நம் முன்னோர்கள் பஞ்சபூதத்தால் செய்யும் மந்திர தந்திர யந்திர பூஜைகளுக்கு அதீத சக்தி உண்டு. இத்தலத்தில் யாக பூஜைகள் கலசங்கள் வைத்து செய்கிறார்கள். பல்வேறு மூலிகை பொருட்களால் செய்யப்படும் இந்த யாக பூஜையில் யார் கலந்து கொண்டாலும் அவர்கள் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்வதாக சொல்கிறார்கள். அப்படி கலசம் வைத்து பூஜை செய்த பின் அந்த கலச நீரை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்கிறார்கள். அந்த அபிஷேக நீருக்கும் பல வகையான நோய் தீர்க்கும் அற்புத சக்தி உண்டு என்று நம்பப்படுகிறது. மேலும் யாக பூஜைகளுக்கு பின் உற்சவருக்கு சிறப்பு பூஜைகள் செய்கிறார்கள். கொடித்தாமரை காடே நாடும் தொண்டர் போலும் குட்டேவல் தாம் மகிழ்ந்த குழகர் போலும் சிவபெருமானை அபிஷேக பிரியர் என்பார்கள். இத்தலத்தில் ஈசனுக்கு முக்கிய விரத நாட்களில் மற்றும் திருவிழா சமயத்தில் பலவிதமான அபிஷேகங்கள் சிறப்பாக நடைபெறுகிறது. பல வகையான பழங்கள், பால், தயிர் என வரிசையாக அபிஷேகம் செய்வதை பார்த்தாலே போதும், நம் மனதில் எண்ணிய காரியம் அனைத்தும் ஈடேறும்.
ஈசனுக்கு அபிஷேகம் நடந்து முடிந்த சற்று நேரத்திலெல்லாம் அம்பாளுக்கும் பல வகையான பழங்கள் மற்றும் திவ்ய திரவியங்களால் அபிஷேகம் நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து அற்புதமான அலங்காரத்தில் மகா தீபாராதனை காட்டுகிறார்கள். அதை காண கண்கோடி வேண்டும். கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை 6 மணி முதல் 11 மணி வரை, மாலை 4 மணி முதல் இரவு 8:30 மணி வரை. எப்படி செல்வது? மயிலாடுதுறையிலிருந்து நாகப்பட்டினம் செல்லும் வழியில் 15 கிலோமீட்டர் தூரத்தில் ஆக்கூர் அமைந்துள்ளது. மயிலாடுதுறையில் இருந்து அடிக்கடி பேருந்து வசதிகள் உள்ளன. கோவில் முகவரி: அருள்மிகு ஆக்கூர் தான்தோன்றீஸ்வரர் திருக்கோயில், ஆக்கூர், மயிலாடுதுறை மாவட்டம். ஆலய வழிபாடு என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. யார் ஒருவர் தினமும் ஆலயம் சென்று இறைவனை வழிபடுகிறார்களோ அவர்கள் நிச்சயம் இறையருளால் சகல நன்மைகளையும் பெறலாம். குறிப்பாக மனம் தேடும் ஆலய நிகழ்ச்சியில் வரும் ஆலயங்களுக்கு செல்லுங்கள். பலனை பெற்று ஆனந்தமாக குறையின்றி வாழுங்கள். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் மேலான கருத்துக்களை 8993936611 என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாகவோ இப்பொழுதே தொடர்பு கொண்டு தெரியப்படுத்தலாம். ஆக்கூர் அருள்மிகு தான்தோன்றீஸ்வரர் திருக்கோயில்.